என் செல்ல குழந்தையே, பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற இந்த நேரம் எல்லை மீறிய ஒரு செயல் உன் வீட்டில் நடந்து கொண்டிருப்பதை நான் கண்டுகொண்டேன். என் குழந்தையே, நாளை இது எப்படிப்பட்ட ஒரு திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இது நல்லதை நடத்துமா அல்லது தீயதை நடத்துமா, இது உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உனக்கு துணை இருக்கும் இந்த நேரம், இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ எதையும் நினைத்து இனிமேல் நீ வருந்தக்கூடாது. உனக்கான அன்பை கொடுக்க இந்த வராகி எப்பொழுதும் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நிலையிலும் என் பிள்ளை, உனக்கு கிடைத்த இந்த சந்தோஷமான சந்தர்ப்பங்களை விட்டு விடாதே. யார் இல்லை என்றாலும் உன் தாயானவள் நான் இருக்கிறேன். இந்த அம்மாவின் அரவணைப்பு உனக்கு எப்பொழுதும் கிடைக்கிறது என்பதற்கு நான் இப்பொழுது உன்னோடு இந்த பஞ்சமி இரவில் பேசிக்கொண்டிருப்பதை விட வேறென்ன சாட்சி வேண்டும்? நீ என் பிள்ளையானால் இன்று என்னை உணர்ந்திருப்பாய். நீ ஏற்றுகின்ற தீபத்தில் நிச்சயமாக உன் அம்மா உனக்கு காட்சியும் கொடுத்திருப்பேன். நேற்றே சொல்லியிருந்தேன், உன் வீட்டில் நீ ஏற்றுகின்ற தீபம் ஓங்கி எரிகிறது என்றால் நிச்சயமாக அம்மா அதில் வாசம் செய்கிறேன். அந்த ஒளி வடிவமாக உனக்கு நான் காட்சி கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியானவள் ஒளி வடிவமானவள். உன்னுடைய தீபத்தில் உனக்கு காட்சி கொடுத்து உன் மனதில் இருக்கும் தேவையற்ற சிந்தனைகளை உனக்குள் இருந்து வேறறுப்பவள் என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மைதானே? இத்தனை நாளும் இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு நான் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது வரை நீ எதையும் நினைத்து இனி கலங்காமல் உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் உண்மையென்று புரிந்து கொண்டு நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காது. யாரையும் எதையும் நினைத்து நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ கவனமாக புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு என்னவெல்லாம் தர எண்ணுகிறதோ அதை எல்லாமும் என் குழந்தை நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நல்லதொரு நிலையை உருவாக்கி தரும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இல்லை, எதுவும் இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை விட உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் இருக்கிறேன் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எந்த இடத்திலும் உன்னை காக்கும் இந்த வராகியின் அன்பு உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்காக நான் கொண்டு வந்து சேர்க்கும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அன்பினை நாம் எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம். என்ன நடந்தாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் இந்த வாழ்க்கையை நாம் உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் உனக்கு நல்லதை சொல்ல நான் வருகின்ற இந்த பொழுதுகள் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் முழுமையாக எப்பொழுதும் உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொண்டு இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை எதையும் இனி நீ கைவிட்டு விடாமல் உனக்கான தருணங்களை நீ முழுமையாக பெற்றுக்கொண்டால் அது போதும். உன்னோடு நான் துணை இருப்பதை நீ எந்த நிலையிலும் ஏற்றுக்கொள்வாய். வராகியினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் உனக்கு நான் தரக்கூடிய இந்த விஷயங்களில் நீ முழுமையான வெற்றியையும் முழுமையான மகிழ்ச்சியையும் எப்பொழுதும் பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையே, பஞ்சமி இரவில் இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருக்கும் பொழுது அப்படி எல்லை மீறிய செயல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று நீ எதிர்பார்க்கிறாய். அம்மா ஒரு பதிலை சொல்வாள் என்று நீ எதிர்பார்த்து நிற்கிறாய் அல்லவா? நான் சொல்லக்கூடிய பதில் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கையில் உனக்கு நீ இழந்ததை எல்லாமும் உனக்கு மீட்டுத் தரும். என் பிள்ளை, சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் உன் வாழ்க்கை உனக்கு தந்ததை எல்லாமும் உனக்கு மீட்டுத் தரும். என் பிள்ளையே, எல்லை மீறி சென்றது என்ன தெரியுமா? உன் வீட்டில் ஒரு தீய சக்தியினுடைய ஆட்டம்.
ஆனால் அதை இந்த வராகி இன்றிரவே உன் வாழ்க்கையிலிருந்து முறியடித்து உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை ஆட்டி படைத்த இந்த தீமையை நான் முழுக்க முழுக்க வெளியேற்றுகிறேன். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நான் உனக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்களில் எல்லாமும் அம்மாவினுடைய அன்பு உனக்கு தருவதை எல்லாமும் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக பெற்றிட வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்கக்கூடாது. உனக்காக நான் எல்லாவற்றையும் முன்னின்று நடத்தி தரும் பொழுது எதையுமே என் குழந்தை நீ கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் விட்டுவிட்டு நீ வருந்தக்கூடாது. சரியானதொரு வாய்ப்பை நான் உனக்கு தந்துவிட வேண்டி வருகின்றேன். சரியானதொரு நிலையை நான் எப்பொழுதும் உனக்கு கொடுக்க வேண்டி வருகின்றேன். அதுவும் பஞ்சமி இரவில் நான் உன்னை தேடி வந்து விட்டேன் என்றால் இதைவிட சந்தோஷம் உனக்கு வேறென்ன இருக்க போகிறது? இதைவிட மகிழ்ச்சி உனக்கு வேறென்ன இந்த வாழ்க்கையில் இருக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய சந்தோஷத்தை காணத்தானே அம்மா சுயநலமாக உன் முன்னால் வந்து நிற்கிறேன். இந்த பஞ்சமி இரவில் உன் வீட்டில் இருக்கும் தீய சக்தியின் ஆட்டம் எல்லை மீறி சென்ற இந்த நேரம் நாளைய விடியும் பொழுது தீமைகளே இல்லாத ஒரு நல்ல நேரம் உனக்கு நிச்சயமாக பிறக்கும். உன் மனதில் இன்று இருந்த குழப்பம் நாளை இருக்காது. உன் மனதில் இன்று தேங்கி இருந்த தேவையற்ற விஷயங்கள் நாளைய விடியலில் இருக்காது. அதாவது கல்லெறிந்த குட்டை குழம்பியது இப்பொழுது உனக்குள் மிகப்பெரிய குழப்பத்தை தந்து கொண்டிருக்கின்றது. விடியும் பொழுது தெளிந்த நீராக என் பிள்ளை உனக்கு பல நல்ல புரிதல்கள் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருக்கும் இந்த காலம் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எடுத்துச் சொல்லும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து நீ மீண்டு வருவதை எல்லாமும் நிச்சயமாக என்னவென்று நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் எல்லா நேரங்களிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றோடு எல்லாமும் உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவை கொண்டு வந்து உனக்கு ஆச்சரியங்களை உருவாக்கி தர வருகிறது என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலமும் நேரமும் உனக்கு எடுத்துச் சொல்ல நினைக்கக்கூடிய விஷயங்களை நீ ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவுபட தெரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றியை நீ பெற வேண்டும். வராகி பஞ்சமி நாளில் உன் இல்லத்திலிருந்து உனக்கு வெற்றியை தருவதாக உறுதி கொடுக்கிறேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை இதனை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும். அதிர்ஷ்டத்தை கொண்டு நீ எதை பெற நினைக்கிறாயோ அதுவாகவே இந்த வாழ்க்கை உனக்கு மாறும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. யாரையும் நினைத்து இனிமேல் எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷங்களை நீ தொலைக்க வேண்டாம். உனக்கான நேரம் முழுக்க இனி உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கும் என்பதனை நீ மறக்க வேண்டாம். நான் இருக்கிறேன் என்பது உனக்கே என்று இனிமேல் நிச்சயமான ஒரு புரிதலை நல்லபடியாக கொடுக்க வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரி எது தவறு எது என்று என் பிள்ளை இனி கலங்கி விடாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் தெளிவுபட புரிந்து கொண்டு அடுத்த நிலைகளை நீ முன்னெடுத்துச் செல். எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி உனக்கு சொல்லித்தரும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று பெற்றுக்கொள்வாய் என்பதனையும் மறந்து விடாதே. அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் தர நினைக்கும் இந்த வேளையில் என் பிள்ளை நீ சரியாக எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு வாழ வேண்டும். நீ எந்த இடத்திலும் உன்னுடைய தேவைகளை உணர்ந்து எல்லாவற்றையும் சரியென மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய மன நிம்மதியை நிச்சயமாக தொலைக்க முடியாதல்லவா? எது நடந்தாலும் சரி, நீ நினைத்தது எல்லாமும் உன் வசமாக கூடிய காலம் கைகூடி வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரி எது தவறு எது என்று என் குழந்தை இனி எதையும் நினைத்து வருந்தாமல் உனக்காக இந்த வராகி முன்னின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த வேளை நீ எதையும் தொலைத்து விடாமல் முன்னின்று கொண்டே இரு.
உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை எப்பொழுதும் நீ தெரிந்து கொள்வாய். உனக்கான தேவைகளை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கை என்ற ஒன்றை கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வழிநடத்துவாய் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் எதையும் நினைத்து இனிமேல் என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்காமல், உனக்காக இந்த வராகி வந்து நிற்கும் இந்த வேலைகளை எல்லாமும் நீ உன் வசமாக மாற்ற இப்பொழுதே தயார்படுத்து. இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக எப்பொழுதும் நன்றி சொல்ல பழகு. அதே நேரம் மன்னிப்பு கேட்டு பழகு என்று அம்மா அடிக்கடி உன்னிடம் சொல்கிறேன் அல்லவா? அது எதற்காக என்று நீ உணர்ந்து விட்டாயா? என் பிள்ளையே, இந்த பொழுதில் யாரால் உனக்கு நன்மைகள் நடந்ததோ, யாரால் உன் மனதில் இருக்கும் தேவையற்ற குழப்பங்கள் தீர்ந்ததோ, யாரால் உன் மனதில் இருக்கின்ற பல தேவையற்ற விஷயங்கள் விலகியதோ, அவர்களுக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல வேண்டும் அல்லவா? அதுபோல இந்த நாளில் யாரால் உன்னுடைய மனதில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று உன்னை விட்டு விலகியதோ, யாரால் உன்னுடைய மனதில் இருக்கும் பிரச்சனைகள் மற்றவர்களை பாதித்ததோ, யாருக்கு நீ துன்பத்தை கொடுத்தாயோ, யாருடைய மனதை உன் வார்த்தைகளால் நீ காயப்படுத்தினாயோ, அவர்களிடம் மன்னிப்பு கேட்டும் நீ பழக வேண்டும். சரி, இதை நேரடியாக சொல்ல முடியாது, நேரடியாக கேட்க முடியாது. ஆனால் தெய்வத்திடம் சொல்லலாம் அல்லவா? இன்று நீ சொல்ல நினைக்கின்ற நன்றியையும் நீ கேட்க நினைக்கின்ற மன்னிப்பையும் கேட்டுவிட்டு உறங்கச் செல். நிச்சயமாக உனக்கு நிம்மதியான உறக்கம் வரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய தேவைகளை எல்லாமும் அறிந்த உன் அம்மா உனக்கு எப்பொழுதும் எல்லாவற்றையும் கொடுக்க நினைக்கிறேன். எந்த இடத்திலும் உன்னை நான் கைவிட எண்ணியது கிடையாது. எந்த இடத்திலும் உனக்கு துன்பங்கள் வர நான் அனுமதி கொடுத்தது கிடையாது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையுமே நான் சரியாகத்தான் உனக்கு எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த தெய்வம் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை சோதித்து விட்டதே என்று நினைத்து நீ பதறாதே. அம்மா சொல்வது போல எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எந்த இடத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. அதிர்ஷ்டத்தை நீ புரிந்து கொண்டாய் என்றால் நீ நினைக்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் உன் கண் முன்னாலேயே தெரிய தொடங்கும். நாளைய விடியும் பொழுதும் பஞ்சமியின் விடியலாகவே உனக்கு இருக்கும் நேரம். நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் பல குழப்பங்கள் உனக்கு தீர்ந்து உனக்கு பல நன்மைகளை நடத்தி தந்துவிடும். அதிர்ஷ்டத்தை கண்டு என் பிள்ளை வாழக்கூடிய நேரம். இனிமேல் எப்பொழுதும் நீ தேவையில்லாத எண்ணம் கொண்டு எதையுமே தொலைக்க மாட்டாய் என்பதனை புரிந்து கொள். சரியான நினைவுகளினால் இந்த வாழ்க்கையை நீ நிம்மதியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எல்லா புரிதல்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் முழுமையாக புரியும் பொழுது நீ எதிர்பார்த்தது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா? நீ எதிர்பார்க்கும் நிலைகளில் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு புரிதல் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? முன்னின்று நடத்தப்படும் விஷயங்கள் உனக்கு நம்பிக்கையை தரக்கூடிய நேரங்கள் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. எதையும் எண்ணிக்கொண்டு நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ விட்டுவிடாமல் உன்னுடைய மனநிலையை புரிந்து கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்துவிடு. எதுவென்றாலும் அம்மா உனக்கு அதை சொல்லிக் கொடுக்க வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எந்த விஷயத்தினாலும் என் பிள்ளை தனக்குள் இருக்கின்ற மாற்றங்களை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நல்லதே நடக்கும். இந்த தாயின் அன்போடு உனக்கு எப்பொழுதும் நல்ல விஷயங்களை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. வராகியினுடைய அன்பு மரவணைப்பும் உனக்கு தரக்கூடிய நேரங்களை நீ எப்பொழுதும் சரியென பெற்றுக்கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் அல்லவா? யாருக்காகவும் என் பிள்ளை நீ எதையும் விட்டுவிடாது உன்னுடைய நிலையிலிருந்து நீ நல்லபடியாக மீண்டு வந்து உனக்கான தேவைகளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்கக்கூடாது. எந்த இடத்திலும் எதையும் கைவிடாத உன்னுடைய அன்பு இனியும் உன்னை கை கொடுத்து தூக்கிவிடும். தெய்வத்தையுமே என் பிள்ளை நீ எப்பொழுதும் மனதால் கூட நினைக்காமல் இருந்தது கிடையாது. எது நடந்தாலும் நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கும் என்பது உன் எண்ணமாக இருக்கிறது. எந்த இடத்திலும் என் பிள்ளை எதையுமே யோசித்து நீ ஒருபோதும் எதையும் கைவிட்டதும் கிடையாது.
உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டு உன்னுடைய தேவைகளை அத்தனையையும் நீ என்னவென்றும் உணர்ந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. காரணமில்லாமல் எதுவுமே இங்கு உனக்கு நடக்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? காரணத்தோடு உன்னை சுற்றி நான் உனக்கு கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர வேண்டும் அல்லவா? நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய நேரம் இது. எதிர்பாராத விஷயங்களை எல்லாமும் நீ சந்தோஷமாக உணர வேண்டிய நேரம் இது. முடியாது என்று நினைத்தது கூட உனக்கு சந்தோஷமாக முடித்து காட்டக்கூடிய நேரம் இது. எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ சந்தித்த விஷயங்களை எல்லாமும் சரியாக புரிந்து கொண்டாயானால் அது போதும். உனக்கு நடப்பது என்றும் நல்லதாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நான் நடத்தக்கூடிய விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியென பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதே. எதையுமே நான் உனக்காக முன்னின்று உருவாக்கி தரும் இந்த நேரங்களை நீ சரியென தெரிந்து கொண்டாயானால் இனி நடப்பதை எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இந்த வராகி முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையாக நின்று உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை ஒருபோதும் மறக்காதே. எல்லா நேரங்களும் உனக்கு சரியானவற்றையே எடுத்துச் சொல்ல வரும் என்பதனை புரிந்து கொள். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை நீ ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்கும். நீ இந்த தெய்வத்தின் அருளோடு உன் வாழ்க்கையில் இருக்கும் எதிர்மறையான விஷயங்களை முதலில் விரட்டி அடிக்க வேண்டும். இப்பொழுது என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, நாளைய பொழுதில் என் வார்த்தைகளை கேட்டாலும் சரி, கேட்டு முடித்த அந்த இரவு உன்னுடைய கைகளில் பட்டையை, அதாவது வாசனை திரவியங்களுள் ஒன்றான பட்டையை நீ நன்றாக பொடியாக்கி உன்னுடைய உள்ளங்கையில் வைத்து கொண்டு உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலக, உன் வீட்டில் நேர்மறைகள் வந்து தங்க, நல்ல விஷயங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வேண்டும் என்று மனதார தெய்வத்தை வணங்கி வெளியிலிருந்து உன் வீட்டின் உள்புறமாக ஊதிவிடும். மறுநாள் அதிகாலையில் அதனை நீ தூற்று வெளியே தள்ள வேண்டுமே தவிர இரவு முழுவதும் அது உன் வீட்டிற்குள்ளேயே அப்படியே இருந்து கொண்டிருக்கட்டும். இது போன்று செய்யும் பொழுது நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். வாசனை பொருட்கள், சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள், இவை எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களை நடத்தும். என் குழந்தையை, இந்த வராகி சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை சற்று நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாய் தவறி விழுகின்ற வார்த்தைகளை எல்லாமும் பிடித்து கொண்டு எதையும் நாம் தூக்கி நிறுத்தக்கூடாது. அர்த்தம் புரிந்து விட்டதல்லவா? எதை பற்றி ஒருவர் பேசுகிறார் என்ற அர்த்தம் உனக்கு புரிந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இனிமேல் அதை எண்ணி நீ வருத்தப்பட வேண்டாம். அந்த விஷயத்தை நினைத்து நீ குழம்ப வேண்டாம். உனக்கு புரிய வைத்து விட்ட பிறகு அந்த புரிதலோடு எதையும் நீ செய்ய தயாராகிவிட்டால் அது போதும். நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் என்பதனை நான் தெளிவாக எடுத்துச் சொல்வேன். உன் முன்னால் நிற்கும் இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் உறுதுணையாக இருந்து காத்து நிறுத்தும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இனி எந்நாளும் சந்தோஷம் நிரந்தரமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உண்மைகளை எல்லாமும் உறக்கச் சொல்லும் இந்த வேளையில் என் பிள்ளை எதையும் நினைத்து இனி கலங்கி கொண்டிருக்காதே. உனக்கு நல்லதே நடக்கும். இனி எப்பொழுதும் நீ ஆசைப்படுகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். தெய்வம் இருக்கும் இடத்தில் என் பிள்ளை யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நீ எதையும் நினைத்து கலங்கிவிடக்கூடாது. சரி எது தவறு எது என்று புரிந்து கொள்ளும் ஒரு மனப்பக்குவத்தை நான் உனக்கு என்றோ கொடுத்து விட்டேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ எதையுமே நினைத்து யோசித்து உன் மனதை நொறுக்காதே. நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? உனக்கென்று நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்களை நீ நல்லபடியாக முன்னிறுத்தி விட்டால் அது போதும் அல்லவா? கலங்காமல் இரு. வராகி உன் வீட்டில் எந்த ஒரு செயலும் எல்லை மீறி செல்லும் பொழுது
அதற்கான தண்டனைகளை கொடுக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.